இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்ல லேபர் சாப்டர்ல லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். லேபர் டர்ன் ஓவருக்கான காசஸ் என்ன, அதோட விளைவுகள் என்னென்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். என்னென்ன மெத்தட்ல லேபர் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு ப்ராப்ளமும் போட்டு பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ லேபர் டர்ன் ஓவரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஒர்க் ஃபோர்ஸ். ஓகே, அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸோட நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுது. என்ன காரணத்தால் இந்த ஒர்க் ஃபோர்ஸோட சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ரெசிக்னேஷன், ரிட்டையர்மெண்ட் ஆர் ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்ப்ளாயீஸ் வந்து ஆர்கனைசேஷனை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போகலாம், இல்லை ரிட்டையர் ஆகிட்டு போகலாம். ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனே வந்து ஆட்குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்காங்க, நமக்கு தேவையில்லை அப்படின்னும் போது ஆட்குறைப்பு நடவடிக்கை, அதை தான் நம்ம ரிட்ரென்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸில் லேபரில் என்ன சேஞ்ச் இருக்கோ அதுதான் நம்ம டர்ன் ஓவர், லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ டர்ன் ஓவர் இஸ் த ரேட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் ஆர் ரீப்ளேஸ்டு டூரிங் எ இயர். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, ரேட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் லெஃப்ட் பர்சன்டேஜில் சொல்ல போகிறோம் டர்ன் ஓவர் ரேட்டை. ஓகேவா, ஸோ எவ்வளோ எம்ப்ளாயீஸ், எத்தனை பர்சன்டேஜ் எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷனை விட்டு லெஃப்ட் ஆகியிருக்காங்க, அதுக்கு பதில் எத்தனை எம்ப்ளாயீஸ் ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க, அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். இது டூரிங் எ பர்டிகுலர் இயராகவும் இருக்கலாம், இல்லை ஃபார் த பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்காகவும் நம்ம இந்த லேபர் டர்ன் ஓவரை கால்குலேட் பண்ணலாம். எதுக்காக நம்ம லேபர் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போது அடிக்கடி லேபரோட நம்பர்ஸில் சேஞ்சஸ் வருது. லேபர்ஸ் வந்து ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் போகிறாங்க, புதுசாக வர்றாங்க அப்படின்னும் போது என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஏற்கனவே நல்லா வேலை தெரிஞ்ச எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுறாங்க, வேலையை விட்டு போயிடுறாங்க. புதுசாக எம்ப்ளாயீஸ் வரும்போது அந்த ப்ரொடக்ஷனில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் நியூ ஒர்க்கர்ஸ் இஸ் லோ. புதுசாக ஒருத்தர் வேலைக்கு வரும்போது அவங்களோட திறமை கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க பீப்புளை நம்மளோட ஆர்கனைசேஷனில் நம்ம வேலைக்கு சேர்த்தா கூட அவங்க அந்த வேலையை கற்றுக்கிற வரைக்கும் அவங்களோட திறமையில் கொஞ்சம் என்ன தான் இருக்கும், பின்னடைவு இருக்க தான் செய்யும் இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் இண்டக்ஷன். புதுசாக வர்றவங்களுக்கு வேலையை சொல்லி தரணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கெல்லாம் என்ன ஆகும், காஸ்ட் ஆகும். ஸோ காஸ்ட் வந்து அதிகமாகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பிரேக்கேஜ் ஆஃப் டூல்ஸ், வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எக்ஸெட்ரா. புதுசாக ஒரு வேலையை செய்யும்போது கண்டிப்பாக அந்த ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டூல்ஸ் வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, மெட்டீரியல்ஸ் வேஸ்ட் ஆகும். ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க்கு தெரியும் போது இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி கிடையாது இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இன்க்ரீசஸ். புதுசாக ஒரு எம்ப்ளாயீஸை நம்ம ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட், மற்ற செலவுகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த காஸ்ட்டும் அதிகமாகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேபர் டர்ன் ஓவர் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் லேபர் டர்ன் ஓவர் 50%, 40% அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு தெரிஞ்சாதான் அவங்களால இந்த விஷயங்களை என்ன பண்ண முடியும், சரி பண்ண முடியும். என்னென்ன காரணத்தால் லேபர் டர்ன் ஓவர் ஆகுறாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அதோட எஃபெக்ட் பார்த்தீங்க இல்லையா, காஸ்ட் அதிகமாகும், ஒர்க்கர்ஸ் வந்து எஃபிஷியன்சி கம்மியாக இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகும். இதையெல்லாம் கம்மி பண்ணணும்னா நம்ம லேபர் டர்ன் ஓவர் ரேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெத்தடில் நம்ம லேபர் டர்ன் ஓவர் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 4 மெத்தட்ஸ் இருக்குது. செப்பரேஷன் மெத்தட், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட், ஃப்ளெக்ஸ் மெத்தட், அடிஷன்ஸ் மெத்தட். செப்பரேஷன்ஸ் மெத்தடில் நம்ம லேபர் டர்ன் ஓவர் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லெஃப்ட், எம்ப்ளாயீஸ் அப்படின்னும் எழுதலாம் ஃபார்முலா. ஓகே, எம்ப்ளாயீஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேம் தான்.
செப்பரேஷன் மெத்தட். இந்த செப்பரேஷன் அப்படின்றது வார்த்தை என்னென்னா, ஆர்கனைசேஷனை விட்டு எத்தனை பேர் வெளியே போயிட்டாங்க அந்த நம்பர்ஸை வச்சு நம்ம லேபர் டர்ன் ஓவர் கேல்குலேட் பண்ணுறதுனால செப்பரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தட்லையுமே நம்ம எதை அடிப்படையாக எதால் டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம் லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அடுத்த மெத்தடில் பாருங்கள், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷனை விட்டு போயிடுறாங்க இல்லையா, போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலாக நம்ம யாரை ரீப்ளேஸ் பண்ணினோம், எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அந்த ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதுதான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதுக்கு மீனிங். அப்போ இந்த மெத்தடில் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸால் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணணும் இன்ட்டு 100. அடுத்து ஃப்ளெக்ஸ் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் மெத்தடில் ஒர்க்கர்ஸ் லெஃப்ட்டை எடுத்துக்கிட்டோம், ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில் எத்தனை ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ் ஆனாங்க அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் இல்லையா. இந்த ஃப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் போத் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வந்து இங்கே ஒர்க்கர்ஸ் லெஃப்ட்டையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட்டடையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்ட்டு 100. இதுதான் ஃப்ளெக்ஸ் மெத்தடோட ஃபார்முலா. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அடிஷன்ஸ் மெத்தட். அடிஷன்ஸ் மெத்தட் அப்படின்றது, அடிஷன் அப்படின்றது என்னென்னா, நம்மளோட ஆர்கனைசேஷனை விரிவுபடுத்துறதுக்காக, எக்ஸ்பேன்ஷன் படுத்துறதுக்காக இன்னுமே நம்ம ஒர்க்கர்ஸை அடிஷ்னலாக ரெக்ரூட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் பீரியடில் அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸை என்ன பண்ணணும், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸால் டிவைட் பண்ணி இன்ட்டு 100 பண்ணினா அடிஷன்ஸ் மெத்தடில் லேபர் டர்ன் ஓவர் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லெஃப்டாக இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் இயருக்கு கேட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் இயரில் எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் அப்படின்றத எழுதணும். இல்லை ஒரு 3 மந்த்துக்கோ 1 வீக்குக்கோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அந்த பர்டிகுலர் பீரியடில் எத்தனை ஒர்க்கர்ஸ் லெஃப்ட், எத்தனை ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்டு, அதை தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் எடுத்து எழுதணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெளிவாக புரிஞ்சுருக்கோம் இல்லையா. நம்ம ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த பிகினிங்கை, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த எண்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். நமக்கு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடோட பிகினிங்கில் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, அந்த பர்டிகுலர் பீரியடில் எண்டில் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க, இதை ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அடுத்து பாருங்கள், நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு இன்னுமே நல்லா தெளிவாக புரியும். லேபர் டர்ன் ஓவர் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். From the following information, calculate the labor turnover rate. நம்மள labor turnover rate calculate பண்ண சொல்லியிருக்காங்க. மெத்தடோட நேம் மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம 4 மெத்தட்லையுமே என்ன பண்ண போகிறோம், லேபர் டர்ன் ஓவர் கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மெத்தடோட நேம்ஸ் மென்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மெத்தடில் நீங்கள் லேபர் டர்ன் ஓவரை calculate பண்ணுங்கள். ஓகே, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த பீரியட் 3800, number of workers at the end of the period 4200. During the year 40 workers left while 160 workers are discharged. 600 workers are recruited during the year. Of these 150 workers are recruited to fill up vacancies and the rest are engaged on account of expansion scheme. Okay, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த பீரியட், எண்ட் ஆஃப் த பீரியட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போது டூரிங் த இயர் 40 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட், 160 ஒர்க்கர்ஸ் டிஸ்சார்ஜ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லெஃப்ட்டுனா அவங்களே ஒர்க்கை விட்டு போயிருக்காங்க, டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஆர்கனைசேஷனே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 160 ஒர்க்கர்ஸை வேலையிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து
ஆர்கனைசேஷனை விட்டு வெளியில் போன நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 600 ஒர்க்கர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு மொத்தம் 600 ஒர்க்கர்ஸை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தீஸ் 150 ஒர்க்கர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் டு ஃபில் அப் வேக்கன்சிஸ். நம்ம ஏற்கனவே என்ன ஆகியிருக்காங்க, இங்கே 40 + 160 இருக்குது இல்லையா, வேலையை விட்டு போனவங்க. இவங்களுக்கு பதில் நம்ம எடுத்தது, ரீப்ளேஸ் பண்ணது. ஓகே, அந்த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 150. ரிமைனிங் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த 600 பேரில் 150 ரீப்ளேஸ். மீதி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ப்ராப்ளத்துக்கு நான் ஏற்கனவே தேவையான ஃபார்முலாஸ் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்றத அப்ளை பண்ணினா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா எல்லா ஃபார்முலாலையும் நம்ம ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸால் தான் டிவைட் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்னால் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த பிகினிங், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த எண்ட் டிவைடட் பை 2 இல்லையா. நமக்கு ப்ராப்ளமில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அட் த பிகினிங் 3800. ஸோ அந்த நம்பரை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 3800 ப்ளஸ் அட் த எண்ட் எவ்வளோ பாருங்கள், 4200. ஸோ 3800 ப்ளஸ் 4200 டிவைடட் பை 2. ஓகே, ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 4000. ஓகே, இதுதான் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேஷன் மெத்தடில் லேபர் டர்ன் ஓவர் என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு பர்சன்டேஜில் ஆன்சர் வேணுன்றதுனால எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பை 100. இப்போ செப்பரேஷன் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆர்கனைசேஷனை விட்டு போனாங்க, வெளியில் லெஃப்ட் ஆனாங்க, அதை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராப்ளத்தில் 40 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் அப்படின்னா அவங்களே வேலையை விட்டு போயிருக்காங்க. 160 ஒர்க்கர்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ்டு. ஆர்கனைசேஷன் டிஸ்சார்ஜ் பண்ண ஒர்க்கர்ஸ் 160. ஸோ ரெண்டுமே லெஃப்ட்டு தான், ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போனவங்க தான். அதனால் இந்த ரெண்டு நம்பர்ஸையுமே நம்ம என்ன பண்ணணும், கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லெஃப்ட்டுக்கு நான் எந்தெந்த நம்பர்ஸை ஆட் பண்ண போகிறேன், இந்த 40 + 160 இது ரெண்டுத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கணும். 40 + 160. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 4000. ஸோ இன்ட்டு 100 போட்டோன்னா நமக்கு பர்சன்டேஜில் கிடைக்கும். நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 5%. செப்பரேஷன் மெத்தடில் லேபர் டர்ன் ஓவர் 5%. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னா ரீப்ளேஸ்டு மீனிங் என்ன, வெளியில் போனவங்களுக்கு பதிலாக எத்தனை பேரை நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரெக்ரூட்டட் கிடையாது, ரீப்ளேஸ்டு. லெஃப்ட் ஆனவங்களுக்கு பதிலாக எத்தனை பேர் ரெக்ரூட் ஆகியிருக்காங்க. ஓகே, நம்மளோட ப்ராப்ளத்தில் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 600 ரெக்ரூட்டட்னா புதுசாக ஜாயின் பண்ணவங்க 600 பேர். ஓகேவா, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 150 ஒர்க்கர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் டு ஃபில் அப் த வேக்கன்சிஸ். இந்த வேலையை விட்டு வெளியில் போனாங்க இல்லையா, இவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம், 150. இதுதான் ரீப்ளேஸ்டோட நம்பர். உங்களுக்கு ரீப்ளேஸ்டுன்னே சம்டைம்ஸ் ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஏற்கனவே இருக்க வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுனா ரீப்ளேஸ் தான். ஸோ ரீப்ளேஸ்டு நம்பர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 150. ஓகே, இப்போ நான் ஃபார்முலாவில் எடுத்து எழுதுகிறேன். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்டு 150 டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, 4000 இன்ட்டு 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பர்சன்டேஜ் 3.75%. அடுத்து நம்ம ஃப்ளெக்ஸ் மெத்தடில் லேபர் டர்ன் ஓவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லெஃப்ட், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட்டட், இது ரெண்டையுமே எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து ரெக்ரூட்டட், ரீப்ளேஸ்டு கிடையாது. ஓகேவா, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லெஃப்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே இந்த 40 + 160 எடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ 40 +
160 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட்டட் அப்படின்னு போட்டே நமக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. 600 ஒர்க்கர்ஸ் ஆர் ரெக்ரூட்டட் இல்லையா? ஸோ அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. இது ரீப்ளேஸ் கிடையாது, ரெக்ரூட்டட். ஓகேவா? டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 4000 இல்லையா? ஸோ அதையும் போட்டுட்டு இன்ட்டு 100 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடிஷன்ஸ் மெத்தடில் லேபர் டர்ன் ஓவர் கண்டுபிடிக்க போகிறோம். அடிஷன்ஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ். இந்த நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் அப்படின்றது என்னென்னா நம்ம ஆர்கனைசேஷனை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இருந்த நம்பரை விட அதிகமான எம்ப்ளாயீஸை என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அதுதான் நம்பர் ஆஃப் அடிஷன்ஸ் அப்படின்றது. இப்போ நம்ம ப்ராப்ளமில் மொத்தம் 600 ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட்டட், இதில் 150 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ ரெக்ரூட்டட் 600, ரீப்ளேஸ் பண்ணுறது 150, ரிமைனிங் தான் என்னது இந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்கீமுக்காக. அப்போ ஸோ அடிஷனாக நம்ம எத்தனை பேர் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 450 எம்ப்ளாயீஸ் ரெக்ரூட்டட். இதுதான் அடிஷன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அடிஷன் நம்பரை தான் நம்ம இங்கே எழுதணும். அடிஷன் மெத்தடுக்கு 450 எம்ப்ளாயீஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே இருந்த எம்ப்ளாயீஸை விட எக்ஸ்ட்ராவாக பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணினோம் இல்லையா? 4000. ஸோ 4000 இன்ட்டு 100 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 11.25% கிடைக்கும். இதுதான் அடிஷன்ஸ் மெத்தடில் லேபர் டர்ன் ஓவர். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம லேபர் டர்ன் ஓவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். லேபர் டர்ன் ஓவரோட மீனிங்கையும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்களும் ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். நன்றி.